4000 ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி 3000 ரூபாய்க்கு விற்க முடியும்? எப்படி 1000 ரூபாய் நட்டத்திலே ஒருவர் கடை நடத்த முடியும்? அப்ப அவர் இதுக்காக அதை விற்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாக் வாங்கி 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துல அவர் கிரெடிட்ல அந்த பணத்துல வாங்கியிருப்பார். கிரெடிட்ல வாங்கின அந்த பொருளை 6 மாதமாக விற்காமல் வைத்திருந்தால் 4000 ரூபாய் மதிப்புள்ள அந்த சட்டைக்கு ஆகக்கூடிய வட்டியின் அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பெரிய. அதுக்கு பதிலா வட்டி அதிகரிச்சுட்டே போறதுக்கு பதிலா லாபத்துல நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு அந்த சட்டையை 4000 3000 மாற்றி நம்மள விற்கிறார். ஆனா ஏற்கனவே அலமாரி முழுக்க வச்சிருக்க சட்டையை எப்படி போடுறது தெரியாம துண்டை கட்டிக்கிட்டு எந்த சட்டையை போடுறதுன்னு குழம்பி நின்றுகிட்டு இருக்க நாம தேவையே இல்லாம போய் ஒரு 5 சட்டை வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, 15,000 ரூபாய் வட்டி அதிகமாகும் என்பதற்காக கடைக்காரர் விற்கிறதை வாங்கியாந்து பத்திரமாக உங்கள் ரேக்ல வைக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு நம்ம நினைச்சோம்னாலே ஆட்டங்காலி. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் கவனிச்சோம்னா தெரியும் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சராசரியா இப்போ ஓரளவு படிக்கக்கூடியவங்களாம், ஓரளவு பொருளாதார வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களாம் ஒரு 2-3 ஷூ வச்சிருக்கோம். சில பேர் 4 ஷூ வச்சிருக்கோம். இன்றைக்கு இளம் வயதிலே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆபரணங்கள், உடைகள், ஷூக்கள், கேட்ஜெட்டுகள். இது 4ல் தான் அதிகமான பணம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? முன்னாலாம் பணம் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு சேர்க்குறேன், திருவிழாக்கு சேர்க்குறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போலாம் ஐஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்ஜெட் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷூ உங்கள்கிட்ட ஏற்கனவே தேவைக்கு 2 ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அணிந்து கொள்வதற்காக ஒரு ஷூ, நீங்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷூ, 2 ஷூ இருக்குன்னா, இதுக்கடுத்து ஆஃபரில் ஒரு ஷூ 5000 ரூபாய்க்கு வருதுன்னா 4 ஷூ எக்ஸ்ட்ராவாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஷூ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் வருஷத்துக்கு அது நீங்கள் அதிகபட்சமாக 20 முறை தான் போட போகிறீங்கன்னா, ஒரு முறை அந்த ஷூவை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு 500 ரூபாய் செலவழிக்கிறீர்கள். நீங்கள் அதை பயன்படுத்தாத அத்தனை நாளும் அதற்கான பணம் செலவழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் இதை மாற்ற போகிறீங்க. இதானே? யோசிச்சு பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் பணமாக கணக்கு பண்ணி பார்த்தா வட்டியே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கட்ட வேண்டிய வட்டிக்காக அதை நீங்கள் வாங்கியாந்து வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரியாலிட்டி நமக்கு புரிஞ்சாலே, இப்போ என்னை போன்ற ஒரு சாதாரண ஆட்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது புரியாமல் போகலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய, ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த நுவான்சஸ் புரிஞ்சாதான் இந்த ஐடியாவை உங்களால் பிஸ்னஸில் அப்ளை பண்ண முடியும். ஒரு கிளியரன்ஸ் சேலில் நான் சட்டம் வாங்குறது எனக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்ச ஒருத்தன் தான் கிளியரன்ஸ் சேல்ஸே கண்டுபிடிச்சிருப்பான். ரைட்டு தானே? ஒத்த சட்டை வாங்குறதே வேஸ்ட்னா 20 சட்டையை கடையில் வச்சுக்கிட்டதுனா வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த வட்டியை கட்டுறது சிறுபிள்ளைத்தனமானது. அதை கிளியரன்ஸ் சேலில் தட்டி விடு, லாபத்தில் 10% குறைச்சிக்கன்னு முடிவெடுத்தது யாராக இருப்பா? முதலில் இப்படி கிளியரன்ஸ் சேலில் எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் பொருளை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சவன் தான் அந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கே போயிருக்க முடியும். ஸோ தட் பி அவேர் ஆஃப் இட். வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? எது உங்களுக்கு வளர்ச்சிக்கு துணை நிற்கிறதோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் சொன்னதுனால ஷூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலை. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். அல்லது நான் சொன்ன ஒரு அதிகாரியாகவோ அல்லது ஒரு முதலாளியாகவோ இருந்தால் அந்த கார் பயணத்திலே உங்களால் ஒரு வேலையை பார்த்து விட முடியும், அல்லது உங்களுக்கு அது அவசியப்படுகிறது, அல்லது உங்களுடைய வேலையில் நீங்கள் கிளைண்ட்டை சந்திக்கிறதுக்கு கார் தேவைன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸ்பென்சஸும் கிடையாது. வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி நீட் டு நோ. தட் வாஸ் த திங் தே பீப்புள். அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் நான் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பேசுனது எதற்கு கடன் வாங்க வேண்டும், எதற்கு கடன் வாங்கக்கூடாது. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை தான், எஸ்பெஷலி வந்து எங்கள் கம்யூனிட்டி.